ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி நம்ம நேற்று மார்க்கெட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால மண்டே மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அண்ட் டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம பார்ப்போம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி இது ரெண்டு தான் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ரெண்டு பற்றின அனாலிசிஸ் மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் என் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் நான் அலுமினியம், காப்பர், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் இது நாலுத்துக்கும் நான் எடுத்து வீடியோ எடுத்து நான் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற செக்மெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் friends. So starting with equity options, Monday அன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம என்ன பண்ணிருந்தோம், நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டா ஒரு 100 150 ரூபா வரைக்கும் மார்க்கெட் மேல போவான் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். பேட்டரி தட்ஸ் ஃபைன். ஸோ இன்னொரு 100 ரூபா 150 ரூபா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் மண்டே மார்க்கெட்ல. ஸோ மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 24 ஆக்சுவலாக கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். 24,500ல க்ளோஸ் ஆனவன் 24,700ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு தெரிஞ்சு 350 ரூபா வரைக்கும் அவன் மேலே போயிருக்கான். ஸோ நம்ம ஒரு 150 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணோம், அவன் அதையுமே தாண்டி மேலே தான் போயிருக்கான். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபார் ஃபினான்ஸ் நிஃப்டி. அண்ட் நிஃப்டி 50லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கேப் அப்ல தான் நல்லாவே கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கான். பார்த்தீங்கன்னா 23,350ல க்ளோஸ் ஆனவன் 23,500. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா மேலே ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ 150 ரூபா மேலே ஓப்பன் ஆனவன் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா போயிருக்கான் இல்லைங்களா. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் மேலே போவான்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆக்சுவலாக அவன் அதையும் தாண்டி மேலே போயிருக்கான். ஸோ அதனால நீங்க யாராச்சும் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா பேஸ்ட் ஆன் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல மட்டும் கிடையாது, நம்ம காப்பர் செக்மெண்ட்டுக்குமே நம்ம அதான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். மார்க்கெட் கண்டிப்பா கீழே போவான் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். எஸ், ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கிடையாது. நீங்க 15 மினிட்ஸ் கேண்டில்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் மார்னிங் செஷன் நல்லாவே மேல போனோம். மார்னிங் செஷன் நல்லா மேல போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் தான் ஒரு ஆஃப்டர் 5 o'clock பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டை நல்லா கீழே இறக்கி விட்டுருக்கான். ஸோ நீங்க யாராச்சும் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 906, இப்போ அவன் 905 கிட்ட வந்திருக்கான் அவன். ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் காப்பர் செக்மெண்ட். அண்ட் த சேம் கோஸ் வித் அலுமினியம் செக்மெண்ட்டுக்கும் அதே தான். ஸோ நம்ம அலுமினியம் செக்மெண்ட்டுக்கும் நம்ம ப்ராஃபிட் நம்ம மார்க்கெட் டவுனாக தான் போகும். கண்டிப்பா 1 ரூபா வரைக்கும் 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் போகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அவன் 1 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கான் மார்க்கெட். ஸோ அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 1 ரூபி அப்படிங்கிறது 5,000 rupees ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால நம்ம 1 to 1.5 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், மண்டே மார்க்கெட்டுக்கு. ஸோ அது ப்ராப்பரா கீழே வந்திருக்கான். 256ல ஓப்பன் ஆனவன் 258 வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லாவே ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே கீழே இறக்கி விட்டுருக்கு மார்க்கெட்டை. அண்ட் த சேம் கோஸ் வித் ஜிங்க். ஸோ நம்ம மண்டே அன்னைக்கு என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க் இது மூணு உங்களுக்கு கண்டிப்பா பேரிஷா தான் இருக்கும். நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருந்தோம். நான் ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வீடியோவில். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா 276.9ல ஓப்பன் ஆனவன் 278 வரைக்கும் மேலே போயிருக்கான். பட் அகைன் நெவர்த்லெஸ் திரும்ப ஈவினிங் செஷன்ல யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவன் அதை கீழே தான் இறக்கி விட்டுருக்கான். ஸோ இட் இஸ் pretty evident நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ். எஸ், இந்த மார்னிங் செஷன்ல இட் வாஸ் கோயிங் இன் தி அதர் டைரக்ஷன். மார்க்கெட் புலிஷா தான் இருந்துச்சு. பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் ப்ராப்பரா பெரிஷ் செக்மெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். செல்லர்ஸ் தான் டாமினேஷன் இருந்திருக்குது. நேச்சுரல் கேஸ்க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல, ஏன்னா நமக்கு எப்படி மார்க்கெட் போகும்னு தெரியாததுனால நான் பெருசா எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஃபினான்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. மார்க்கெட் நல்லா தான் புலிஷா ஸ்டார்ட் ஆயிருக்கான். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட்ல சைட் வேஸ்ல போற மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கேப் அப், எனக்கு தெரியல கேப் அப்பா கேப் டவுன் தெரியல. ஸோ இது ஜஸ்ட் இன்ஸ்டிங் தான். ஏன்னா கேப் அப் கேப் டவுன் வில் நாட் மேட்டர் ஃபார் அஸ் நம்ம until unless we have an open position.
ஸோ கேப் டவுன்ல இருந்தாலும் சரி, கேப் அப்ல இருந்தாலும் சரி, பட் மோஸ்ட்லி கேப் அப்ல இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50. நிஃப்டி 50க்குமே அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் நல்லா புல்லிஷா போயிட்டு அப்புறம் அப்படியே அந்த ஒரு இதுல வந்து அவன் செட்டில் ஆயிட்டான். ஸோ ஆஃப்டர் ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 1.5 மணி நேரம் மார்க்கெட் அப்படியே செட்டில் ஆயிருக்கான். ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு மார்க்கெட் வந்து மேபி தேர் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் வெதர் கோ ஃபார்வர்ட் ஆர் ரிவர்ஸ். ஸோ அந்த அந்த ரீசன்ஸ்னால வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அப்படியே ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா புல்லிஷ் செக்மெண்ட் இஸ் லைக் ரேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு புல்லிஷ். ஸோ அதுல ஸ்லைட்டா ஒரு டிப் இருக்கும். அந்த டிப் இன்னைக்கு இருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வந்து 27th March வந்து எக்ஸ்பைரி. அதனால வந்து நம்ம பெட்டர் வி வில் டூ இட் ஃபார் தி ஏப்ரல் எக்ஸ்பைரி. அதோட கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஆன் த சேஃபர் சைட் ரேதர் தேன் கோயிங் ஃபார் மார்ச் எக்ஸ்பைரி. அந்த அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகிறதுக்கு நம்ம வந்து ஏப்ரலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஏப்ரல் எக்ஸ்பைரியில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு போனோம் அப்படின்னா இட் வில் பி த பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் செல்லிங் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 100 ரூபா வரைக்கும் பார்க்கலான்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு 100 பாயிண்ட் அவன் டெஃபினட்டாக ரிவர்ஸில் கொடுப்பான் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எஸ், மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் த புல்லிஷ் சைட். எனக்கு கம்ப்ளீட்டா அது தெரியுது. பட் புல்லிஷ் சைட்ல இருந்தாலுமே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் கொடுக்குமோ அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எப்படி ஓப்பன் ஆனாலும் சரி மார்க்கெட் ஒரு 70 to 100 rupees கண்டிப்பா ரிவர்ஸ் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் கமிங் டு காப்பர் செக்மெண்ட், காப்பர் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்குமே கொஞ்சம் பேரிஷா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எப்பவுமே முடிச்சாங்க அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அந்த ஒரு பேரிஷ் ஃப்ளோ இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் புல்லிஷ் வந்து பிக்கப், அப்படியே இருந்தால் கூட புல்லிஷ் நமக்கு பிக்கப் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால வந்து எனக்கு ப்ரெடிக்ஷன் ஃபார் காப்பர் செக்மெண்ட் வந்து எனக்கு இன்னைக்கு பேரிஷா தான் இருக்க போது. செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ண போறாங்க. அந்த சேம் கோஸ் வித் அலுமினியம் அண்ட் ஜிங்க், நேச்சுரல் கேஸ். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட், நான் ஃபாலோ பண்ணுற 4 செக்மெண்ட்டுமே வந்து இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் தான் இருக்க போகுது, மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்ம அலுமினியம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 ரூபா 5 ரூபா ப்ராஃபிட்லாம் ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர். ஈவன் 2 rupeesமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அலுமினியம் செக்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா கிவன் உங்களுக்கு 1 rupee டிஃபரன்ஸ்க்கே வந்து யூ கேன் கெட் 5,000 rupees. ஸோ அலுமினியம்ல வந்து ஒரு ஒன் ருபி டிஃபரன்ஸ் ஒரு மேலேயோ கீழேயோ போனாலுமே வந்து யூ வில் ஹேவ் 5,000 rupees as a difference for that 1 rupee change. ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து ஷார்ட்டா பண்ணிட்டு வித் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். நான் எப்பவுமே அப்படிதான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரியும் ஆவேன், வெளியிலயும் வருவேன். நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா நெவர்த்லெஸ் மேக்ஸிமம் ஒரு 40 பைசே 50 பைசேக்குள்ள பார்த்துட்டு வெளில வந்துடுவேன். அப்படி நேச்சுரல் கேஸா இருந்துச்சு அப்படின்னா நான் 1 rupee பார்த்துட்டு வெளில வந்துடுவேன். ஈவன் தோ ஐ நோ இட் வில் கோ ஃபார் 1 rupee டிஃபரன்ஸ் போகுதுன்னு நான் நினைச்சா கூட ஐ தாட் ஃபைன் 40 பைசே 50 பைசே எனக்கு இனஃப். ஏன்னா வந்து I have lost more money. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு why to take risk, let's go with safer side. சேஃபர் சைட் விளையாண்டுட்டு நம்ம வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ் எப்பவுமே. ஸோ அதனால நான் எப்பவுமே அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ்ல தான் பண்ணுவேன். பட் நீங்க நெவர்த்லெஸ் கண்டிப்பா 1 rupee டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அலுமினியம் ஜிங்க்ல வந்து கண்டிப்பா 1 rupee டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம், 70 பைசே to 1 rupee டிஃபரன்ஸ். அண்ட் ஃபார் நேச்சுரல் கேஸ் டெஃபினட்டா நீங்க வந்து செல்லிங் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு 2 rupees to 3 rupees கண்டிப்பா நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். அண்ட் காப்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கும் நீங்க வந்து டெஃபினட்டா ஒரு 1 ரூபீலேருந்து 1.5 ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செல்லிங் சைடில் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸும் எனக்கு செல்லிங் சைடில் தான் இருக்கும். செல்லிங் சைடில் இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் டெஃபினட்டா ஒரு டிப் இருக்கும், அதை நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 70 rupeesலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா நீங்க அதில் ப்ராஃபிட் பார்த்துடலாம். அண்ட் நம்ம ஃபாலோ பண்ற மற்ற கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு செல்லிங் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் டியூஸ்டே மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் இல்லை நீங்கள் வேறு எதுவும் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட வீடியோ, என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ.
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு இது டெஃபினட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 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 வீடியோ ஓகே நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ் ஆச்சு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். கண்டிப்பாக அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி டெஃபினட்டாக தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் மேக்கிங் மணி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஐ ஹோப் இட் வில் ரீச் த ரைட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். And yes, friends, as usual, thanks for watching my videos and supporting me.